மரணத்தையே ஏமாத்தி எரிஞ்ச சாம்பல்ல இருந்து உயிர்த்தெழுந்த வர்ற ஒரு பறவைய பத்தி எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது வெறும் கற்பனை கதை மட்டும் இல்ல. அதுதான் ஃபீனிக்ஸ் பறவையோட அழியாத புராணம். வாங்க, இந்த நெருப்பு பறவையோட ரகசியங்களை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். பாருங்க, நெருப்புல இருந்து எவ்வளவு கம்பீரமா எழுந்து வருது. அதோட அந்த தங்கம் சிவப்புன்னு ஜொலிக்கிற இறகுகள் பார்க்கும்போதே ஒரு நம்பிக்கை, ஒரு புது சக்தி நமக்குள்ள வர்ற மாதிரி இருக்குல்ல. இது வெறும் ஒரு பறவை இல்லைங்க, இது அழிவே இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த சின்னம். கதைகள்ல படங்கள்ல ஏன் ஹாரி பாட்டர் மாதிரி சினிமாவுல கூட நம்மள ஆச்சரியப்பட வச்ச அந்த ஃபீனிக்ஸ் பறவை நிஜமாவே இருந்துச்சா, இல்ல இது வெறும் கட்டுக்கதையா? இதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை இருக்குமா? சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். ஃபீனிக்ஸ் பறவைங்கிறது உயிரியல் ரீதியா ஒரு உண்மையான பறவை கிடையாது. ஆமா, இது மனிதர்களோட ஒரு சக்தி வாய்ந்த கற்பனை உருவாக்கம்தான். நிஜ உலகத்துல நெருப்புல இருந்து உயிர்த்தெழுற பறவைன்னு எதுவுமே இல்ல. அப்போ உண்மை இல்லாத ஒரு கதை ஏன் பல 100 வருஷமா நம்மள இப்படி ஈர்த்துக்கிட்டே இருக்கு? வாங்க, அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ நாம இந்த புராணக் கதையோட மைய பகுதிக்குள்ள போக போறோம். ஃபீனிக்ஸ் பறவைய ஒரு மறக்க முடியாத சின்னமா மாத்தின அந்த ஆச்சரியமான குணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த புராணத்தோட ஆதாரமே அதோட மறுபிறப்பு தான். அதோட வாழ்க்கை முடியிற சமயத்துல ஃபீனிக்ஸ் தன்னை தானே நெருப்புல எரிச்சு சாம்பலாக்கிக்குமா. ஆனா இது ஒரு முடிவு கிடையாதுங்க, இது ஒரு புது தொடக்கம். அந்த சாம்பல்ல இருந்து முன்ன விட இளமையோட புது பலத்தோட அது திரும்பவும் உயிர்த்தெழும். இதை விட அழியாமைக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லவே முடியாது. ஒரு ஃபீனிக்ஸ் பறவையோட ஆயுள் எவ்ளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? கதைகள் படி அது 500ல இருந்து 1000 வருஷம் வரைக்கும் வாழுமா. அடேங்கப்பா, ஒரு பறவை இத்தனை நூற்றாண்டுகள் வாடுறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஃபீனிக்ஸோட சக்தி வெறும் மறுபிறப்போடு முடியல. அதோட கண்ணீருக்கு காயங்களை குணப்படுத்துற சக்தி இருக்காம். அது மட்டும் இல்ல, ஒரு நேரத்துல இந்த உலகத்துல ஒரே ஒரு ஃபீனிக்ஸ் மட்டும்தான் வாழுமா. கழுகு மாதிரி கம்பீரமான தோற்றம், சூரிய கடவுளோட தொடர்புன்னு இந்த புராண கதைக்கு இன்னும் பல ஆழமான விஷயங்கள் இருக்கு. சரி, இப்போ இந்த கதையோட வேர்களை தேடி நம்ம ஒரு சின்ன உலக பயணம் போகலாம். வெவ்வேறு நாகரிகங்கள் இந்த அற்புதமான பறவையை எப்படி பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த அட்டவணைய பாருங்களேன், எவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கு. இது எகிப்துல பெண்ணு அப்படிங்கிற பேர்ல சூரிய கடவுளோட தொடர்புடைய ஒரு பறவையா ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கிரேக்கர்கள் தான் இதை ஃபீனிக்ஸ்னு பேர் வச்சு அழியாமையின் சின்னமா மாத்தினாங்க. அப்படியே சீனாவுக்கு போனீங்கன்னா அங்க ஃபெங்ஹுவாங்னு ஒரு பறவை இருக்கு. அது அமைதி, நல்லாட்சி, பெண் சக்தி இதையெல்லாம் குறிக்குது. பாருங்க, கருத்து ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொரு கலாச்சாரமும் அதுக்கு ஒரு தனித்துவமான அர்த்தம் கொடுத்திருக்கு. சரி, இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து கதைகள். ஆனா இன்னிக்கும் நம்ம நவீன உலகத்துல ஏன் இந்த ஃபீனிக்ஸ் கதை இவ்ளோ தாக்கத்தை ஏற்படுத்துது? அது ஏன் இன்னும் நிலைச்சு நிக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பீனிக்ஸ் கதைங்கிறது வெறும் ஒரு பறவைய பத்தினது இல்ல. அது ஒரு ஆழமான குறியீடு. எவ்ளோ பெரிய தோல்வி வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாலும் அதுக்கப்புறமும் ஒரு புது தொடக்கத்துக்கான நம்பிக்கை இருக்குங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த புராண கதைக்கு நிஜ உலகத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கா? சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மயில் அல்லது தீக்கோழி மாதிரி சில பறவைகளோட அந்த பிரகாசமான அழகான நிறங்களை பார்த்துட்டு பழங்கால மக்கள் இப்படி ஒரு கதைய உருவாக்கியிருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது உண்மையும் கற்பனையும் கலந்த ஒரு அழகான யோசனை இது. சுருக்கமா சொல்லணும்னா, பீனிக்ஸ் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை கத்துக் கொடுக்குது. ஒவ்வொரு முடிவும் ஒரு புது, இன்னும் வலிமையான தொடக்கத்துக்கான வாய்ப்பு தான். சாம்பல்ல இருந்து உயிர்த்தெழுந்து வர்றதுன்னா பழையதை விட்டுட்டு புது நம்பிக்கையோட எதிர்காலத்தை நோக்கி போறதுதாங்க. இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கிறேன். மறுபிறப்பு, 2வது வாய்ப்பு, இந்த மாதிரி கதைகள் ஏன் நம்மள இவ்வளவு ஆழமா இருக்குது? ஒருவேளை நம்ம எல்லாருக்குள்ளயும் எந்த தோல்வியிலிருந்தும் மீண்டு வரதுக்கு தயாரா ஒரு பீனிக்ஸ் காத்துக்கிட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க.